ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு. குழம்புல முட்டை எப்படி கரைஞ்சிராம உடையாம செய்யறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பேனில் சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாத. வெங்காயம் தக்காளி வதக்கி முட்டை குழம்பு செய்கிறதும் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி முட்டை குழம்பு செய்கிறதும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் முக்கால்வாசி அளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆற வச்சு பாருங்கள், தேங்காய் அரை மூடி தேங்காயில் முக்கால் தான் எடுத்துருக்கிறேன் நான். அது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, இது கூடவே நம்ம இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் மசாலா நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்ப தாளிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கடாயை வச்சுட்டு இப்போ இதில் ஆயில் சேர்த்திக்குவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். இது வாசத்துக்காகத்தான் போடுறோம் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு சோம்பெல்லாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி ஊற்றி அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான மசால் பொடி சேர்த்திக்குவோம். 4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றணும். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நான் ஒரு 7 முட்டை சேர்த்திக்கிறேன். இதை ஓரமாக அப்படி விட்டோன்னா அப்படியே நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லா முட்டையும் பாருங்கள், இந்த மாதிரி 7 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிட்டோம். இது அப்படியே நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை நம்ம எதுவும் கலக்கக்கூடாது. அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுவோம். அதுக்கப்புறமா திருப்பி விடுவோம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். இது இங்கே இருக்குது பாருங்க. அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்குவோம். அப்படியே மெதுவாக பண்ணணும், இல்லாட்டி பூரா அப்படியே உடஞ்சிடும். இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா உடையாமல் இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இது அப்படி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இப்படி ஒரு 2 நிமிஷம் திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் காயட்டும். இப்போ மூடி வைக்க வேண்டாம், அப்படி காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. மேலே கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா உடையாமல் தனித்தனியாக வந்திருக்குன்னு. இந்த மெத்தடில் பண்ணால் முட்டை உடையவே உடையாது. இது அப்படி நல்ல சூடான சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த குருமா. இதே மாதிரியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.